இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் பழைய என்னுடைய நண்பர் ஒருத்தனை பார்த்தேன். அப்போ அவன் என்னுடைய இந்த பெரும்பு சேனல் குறித்தும் நம்ம சிஎஸ்ஐ குறித்தும் என்ன பண்ணிட்டான், நிறைய விசாரிச்சான். அப்ப நான் அவன்கிட்ட கேட்டேன், இப்போது நமது சிஎஸ்ஐ எப்படி இருக்குன்னு கேட்டேன். அவன் உடனே சொன்னா, இப்போ சந்தி சிரிக்கு அப்படின்னா. எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படிடா சந்தி சிரிக்கும் அப்படின்னு. உனக்கு நான் சொல்ற புரியலையா? ஒவ்வொரு சந்தியா சிரிக்குது அப்படின்னா எனக்கு திரும்பியும் புரியல. சந்தின்னா இந்த 4 முக்கு, அதாவது ஒரு 4 ரோடு சந்திக்கிற இடம், 3 ரோடுகள் சந்திக்கிற இடம், இதுதான் சந்தின்னு சொல்லுவாங்க. சந்தி எப்படிடா சிரிக்கும்னு கேட்டேன். அப்போ கொஞ்சம் நான் இந்த சந்திகளை தான் என்ன பண்ணுவோம், அந்த பெட்டி கடைகள் இருக்கும். இந்த பெட்டி கடைகள் எல்லாம் போய் பாரு, அங்க சிஎஸ்ஐ ஈன்னு என்ன பண்ணுது, பல்ல காட்டி சிரிக்க அப்படின்னா. எனக்கு ஒண்ணுமே புரியல. கையில ஒரு புக் வச்சிருந்தான், அதையும் கொடுத்தான், ஜூனியர் விகடன். அதை பார்த்த உடனே உண்மையிலே மற்றவங்க சிரிச்சது எனக்கு என்ன பண்ணிச்சு, மனசு கஷ்டமாயி போச்சு. அந்த ஜூனியர் விகடன்ல என்ன இருக்கு அப்படின்னா, நமது சிஎஸ்ஐ சினாடு அமைப்பின் பொதுச் செயலாளர் பெர்னாண்டஸ் ரத்தன்ராஜா அவர்களுடைய போட்டோ போட்டிருந்தாங்க. அப்போ நம்ம பெர்னாண்டஸ் ரத்தன்ராஜா அவர்கள் பார்த்தோன்னா ஏதோ பெரிய வியத்தகு சாதனைகள் செஞ்சுட்டாங்க போல இருக்குன்னு சொல்லி பார்த்தா, ஹெட்டிங்ல பார்த்தா ஊழல் இருக்குது. எத்தனை கோடி, 1000 கோடி ஊழல்னு வருது. கீழே பார்த்தா ஒரு தெரிஞ்ச முகம்னு இருக்குது. அது யாருன்னா நமது மதுரை ஸ்ரீவில்லிபுத்தூர் நமது தெய்வ சகாயம் அண்ணன், ஏற்கனவே நமது பெரும்பு சேனலுக்கு பேட்டி கொடுத்தவங்க, அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் விலாவரியாவா நான் அதை வாசித்து பாக்குறேன். உண்மையிலே பாத்தீங்கன்னா சந்தி சிரிக்குதுங்க. சந்தி மட்டும் இல்லைங்க, லோக்கல்ல இருந்து ஃபாரின் வரைக்கும் என்ன பண்ணுது, விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு, மனது நோகிற அளவுக்கு பாத்தீங்கன்னா விஷயங்கள் என்ன இருக்காங்க. இந்த டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் வருகிற அந்த எடிஷன்ல, ஜூனியர் விகடன்ல 22வது பக்கத்துல ரொம்ப தெளிவா விலாவரியா எழுதியிருக்காங்க. அது என்னன்னா, ஏற்கனவே நமது பெரும்பு சேனல்ல பார்த்தோன்னா அண்ணன் தேவ சகாயம் அவர்கள் பகிர்ந்து கொண்ட அந்த விஷயங்கள் தான். அதாவது அரசு ஏழை விதவை பெண்கள், கண் தெரியாதவர்கள், அது போல பாத்தீங்கன்னா தாய் தந்தை எற்றோர் போன்ற கைவிடப்பட்டவர்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னால என்ன பண்ணுது, ஒரு 32 ஏக்கர் சொச்சம் கொடுக்குது. அதுல 6.5 ஏக்கர் என்ன பண்றாங்க, இந்த 2008ஆம் வருஷத்துல இருந்து, அப்பொழுது அங்க பாத்தீங்கன்னா பேராயராக இருந்தவர் அதை வணிக வளாகமாகவும், அது போல இந்த லோட்டஸ் அப்படிங்கிறது, கோல்டன் லோட்டஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு, ஒரு நிறுவனத்துக்கு விற்று, அதாவது பல கோடிகள் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, சம்பாதித்திருக்கிறார்கள். அதை குறித்து என்ன பண்ணிருக்காங்க, அண்ணன் கேஸ் போட்டு அந்த கோர்ட்டும் பார்த்தோன்னா அதை விசாரித்து, ஆமா இதுல உண்மைத்தன்மை இருக்குன்னு சொல்லி அந்த காலியான இடங்கள்ல என்ன பண்ணும், மீண்டும் அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன பிறகும் இதுவரைக்கும் அந்த மதுரை மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அந்த மதுரை ராமநாடு திருமண்டலத்திலையும் பாத்தீங்கன்னா எந்த விதமான விசாரணை செய்யல. குறிப்பாக இதில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படுகின்ற நமது பெர்னாண்டஸ் ரத்தன்ராஜா அவர்கள் பார்த்தோன்னா அதற்கு பிறகு பதவி பெற்று தமிழக அரசின் பாத்தீங்கன்னா அந்த சிறுபான்மை மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவராக பார்த்தோன்னா ஒரு பதவியை பெற்று ரொம்ப சேஃபா என்ன பண்ணிட்டாங்க, போய் உட்கார்ந்துட்டாங்கன்னு சொல்லி திருமணம் பண்ணிருக்காங்க. கோர்ட்ல போய் கேஸ் போட்டோம், இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, அந்த விஷயத்த என்ன பண்ணிருக்காங்க ஜூனியர் விகடன்ல வெளியிட்டு இருக்காங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒரு சிஎஸ்ஐ அமைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக அமைப்பு. அதுல ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிற பொதுச் செயலாளர் மேல இவ்வளவு பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அது நிரூபிக்கப்பட்டும் நடவடிக்கை எடுக்கிறது உண்மையிலே வருந்தத்தக்கதான ஒரு விஷயம். அதாவது இங்க பாத்தீங்கன்னா வெறுமனே இந்த உண்டியல்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபா 20 ரூபா என்ன பண்ணுவான், சில பேர் பசிக்காக எடுத்து என்ன பண்ணுவான், சாப்பிடுவான். அவன் என்ன பண்ணுவான், ஊரே சேர்ந்து கம்பியில கட்டி வச்சு என்ன பண்ணுவாங்க, அடி விழுத்து எடுப்பாங்க. ஆனா பாருங்க, ஆன்மீகத்தின் பேர்ல பாத்தீங்கன்னா அரசு கொடுத்த நிலத்தை அநியாயமாக பல கோடிக்கு விற்பனை செய்து, இன்னும் பாத்தீங்கன்னா எந்த விதமான மனசாட்சியும் இல்லாமல் பதவிகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நபர்களை ஜூனியர் விகடன் பத்திரிகை தோல் உரித்திருக்கிறது. முதலாவதாக இதற்கு முயற்சி தேவ சகாயம் அவர்களுக்கும் அந்த டீமுக்கும் நமது மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு நிர்வாகமும் பாருங்க, சிறுபான்மையின் காவலர் சொல்லி என்ன பண்றாங்க, நமது முதலமைச்சர்கள் சொல்றாங்க. இருந்தாலும் சிறுபான்மையின் மக்களுக்கு, உண்மையிலே ஏழை மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நிலம் பார்த்தீங்கன்னா அநியாயமாக விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் பாத்தீங்கன்னா அதுல ஏராளமான ஊழல்கள் நடந்து கொண்டிருக்குது. அதுல வணிக வளாகங்கள் கட்டி என்ன பண்றாங்க, வருமானத்தை மதுரை ராமநாடு திருமண்டலத்தின் இந்த முன்னாள் பேராயர் குடும்பத்தினர் இன்னும் என்ன பண்ணிருக்காங்க, அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க கேள்விப்படுறோம். இதெல்லாம் உண்மையிலே கடவுளுக்கே அடுக்காத ஒரு விஷயங்களை என்ன பண்றாங்க, எந்த விதமான கடவுள் பயமும் இன்றி, மனித பயமும் இன்றி, சட்டத்தை குறித்து எந்த கவலையும் இன்றி துணிகரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். வன்மையாக கண்டிக்கிறோம். எனவே அரசு நிர்வாகம் உடனடியாக என்ன பண்ணும், அவர்கள் மேல நடவடிக்கை எடுத்து
அரசு நிலங்களை மீட்க வேண்டும். சரியான பயனாளிகளுக்கு அந்த நிலங்கள் என்ன பண்ணும் சென்று சேர வேண்டும். குறிப்பாக கண் தெரியாத பிள்ளைகள், அதுபோல தாய் தந்தையற்றோர், கைம்பெண்கள் போன்றவர்களுக்கு அந்த நிலம் சென்று சேர வேண்டும். அதற்கான எல்லா விதமான பயன்களும் அவர்களை சென்று சேர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஜூனியர் விகடன் நிருபர்கள் என்ன பண்றாங்க, போய் கேட்கறாங்க, மதுரை பிஷப் போய் பார்க்க போறாங்க. அவர் என்ன பண்றாரு, ஃபாரினுக்கு பறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க. அது போல அங்க இருக்கிற பொருளாளர் சொல்றாரு, ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியாத, நான் பார்க்கவே இல்லைன்னு என்ன பண்றாங்களா நமது ஜான்சன் என்ன பண்றாங்க சொல்லியிருக்காங்க. சட்டம் சாமானியனுக்கு ஒரு நீதியும் வசதி படைத்தவர்களுக்கு பணம் கொடுப்பவர்களுக்கு ஒரு நீதி தான் பாத்தீங்கன்னா தமிழகத்திலையும் நடந்து கொண்டிருக்குங்கிறது உண்மையிலே பாத்தீங்கன்னா வேதனைக்குரிய ஒரு விஷயம். அது போல பாத்தீங்கன்னா பெர்னாண்டோ சத்தன்ராஜ் அவர்களை தொடர்பு கொண்டிருக்காங்க. அவர் தொடர்புகளுக்கு ஒரு நாள் வரவே மாட்டாரு. நீங்கள் அவரை பார்க்க வேண்டும் என்றால் இன்னும் கரன்சி நோட்டு அடிச்சிருந்தாலும் தான் பார்க்க முடியும். அதனால அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எது எப்படியோ அந்த நண்பர் சொன்னது போல பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ நிர்வாகம் என்று இந்த சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. சில நபர்கள் காணிக்கை காசிலும் அதுபோல இது போன்ற நல்ல பணிகளுக்காக அறப்பணிகளுக்காக கொடுக்கப்பட்ட பணத்திலும் தின்று கொழுத்து எந்த விதமான பயமுமின்றி வீதி உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சாமானிய மக்கள் இன்று பாத்தீங்கன்னா சட்டத்தின் முன்பு பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு சிறிய தவறுக்காக குற்றவாளிகளாக சித்தரிக்கப்பட்டு நம்ம இருக்காங்க. சிறை தண்டனை அனுபவிக்கின்ற அளவுக்கு தமிழகத்திலும் சரி உலகத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கடவுள் இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக கணக்கு கேட்கும் கர்த்தர் ஒரு நாள் வருவார். அது வரைக்கும் இவர்கள் பாத்தீங்கன்னா உலக பிரகாரமாக வாழ்ந்து சுகித்தாலும் நிச்சயமாக மறுமையிலே கடவுளிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டிய காலம் வந்தே தீரும். இந்த ஜூனியர் விடன் புத்தகத்தையும் அனைவரும் வாங்கி படித்து சிஎஸ்ஐ என்று இருக்கின்ற இந்த நிலையை தெரிந்து கொள்ளுமாறு நண்பர்களுக்கும் இதை பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம்.